டெபோரா நான் சொன்ன தேனி, அவ அந்த நாட்கள்ல தான் அவ மரத்தடியில ஒரு பொண்ணுங்க, மரத்தடியில வேதத்துல பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி ஒரு பொண்ணை பயன்படுத்துறாரு தெரியுங்களா? மரத்தடி கீழே அவ உட்கார்ந்து இருக்கிறா. அவ அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவ நியாயம் விசாரிக்கிறா, அவ நியாயாதிபதியா இருக்கிறா, ஒரு ஆலோசகரா இருக்கிறா. கர்த்தர் அவளை பயன்படுத்துறார். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னதான் பிரச்சனை? நம்ம ஆண்டுக்காக வேலை செய்யணுமான்னு யோசிக்கிறோம். ஆமா தானே? ஐயோ எங்க அம்மா விடுவாங்களா? ஐயோ என் புருஷன் என்ன விடுவானா? நான் சபையில ஊழியம் செய்யறதுக்கு விடுவானா? இன்னைக்கு எல்லாருக்கும் அது ஒரு சிந்தனை. ஐயோ நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. ஆனா நீங்க இந்த வசனத்தை பார்க்கும்போது படிச்சு பாருங்க. டெபோரா ஒரு சாதாரண ஒரு மனைவின்னு போட்டிருக்கு. ஆனா அந்த மனைவிய ஆண்டவர் அழைக்கும் பொழுது, ஆண்டு தீர்க்கதரிசி அழைக்கும் பொழுது, ஆண்டு ஒரு நியாயாதிபதியை அழைக்கும் பொழுது, ஆண்டு யுத்தத்துக்கு இந்த தெபோரால பயன்படுத்த நினைக்கும் பொழுது அவ ஒப்பு கொடுக்கிறா. அவன் புருஷங்கார துணையா இருக்கிறாங்க. எந்த கேள்வியுமே இல்லை, துணையா இருக்கிறாரு. சிஸ்டர் சுபாஷினி நம்ம சபைக்கு வரும் பொழுது அவங்க ஹஸ்பண்ட சொல்லிட்டு வருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கேட்பாரு எங்க போறீங்கன்னு. சர்ச்சுக்கு போறீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் விட்டுருவாங்க. அவங்க சபையில நான் எலிக்கடினா வாங்கி இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அதுவுமா நாங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 100 பேர் வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியும் தானே உங்களுக்கு? 100 பேர் கிட்ட வந்துட்டாங்க. அது ஜனங்களை பார்க்கணும், உள்ளுக்கு போய் உட்கார வைக்கணும். அந்த நேரத்துல எலி அவங்க காலை கடிச்சிருச்சு. அவங்க ஹஸ்பண்ட் நினைச்சிருந்தா, என்ன பாஸ்டர் நான் என் மனைவி அனுப்புனேன், இந்த மாதிரி அனுப்பி விட்டுருக்கீங்க, அவங்க காலில் எலி கடிச்சிருச்சு அந்த மாதிரி. ஒரு வார்த்தை கூட அவங்க ஹஸ்பண்ட் கேள்வி கேட்டதே இல்லைங்க. இதேதான் இங்க இந்த ஒரு சம்பவம் நடக்குது. கர்த்தர் தெபோரால எழுப்பும் பொழுது ஒரு தேனிய போல அவ நிக்கிறா. குடும்பத்துல ஒரு தேனிய போல இருக்கிறா. ஆனா அவருடைய கணவர் தெபோராளுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. டெபோராவும் எழும்பி தயங்காம கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாங்க. என் பிரியமானவர்களே, நீங்க சபைக்கு நீங்க வரீங்கன்னா ஏதோ உட்கார்ந்துட்டு போறதுக்கு சபைக்கு வரல. உங்களால எழும்ப முடியும். நம்ம சபையில பாத்தீங்க பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க தானே? நான் சபையில என்ன நினைக்கிறேன்னா, பெண்கள் எல்லாம் செய்ய முடியுங்க. உங்களுக்கு எல்லா பலமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, எல்லா வல்லமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு.